எப்படி தமிழ்நாட்டு மக்களே நல்லா நீங்களே தெரிஞ்சுக்குங்க. எப்படி 2 கட்சிக்காரங்களுக்கும் வயிறு உப்பி போகுது பார்த்தீங்களா? என்னென்ன குறை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ எடப்பாடி எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? ஆனால் அவர் சொல்கிறத பார்த்தா அதிமுகவும் திமுகவும் தான் இவங்க நாட்டாளணும் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அவங்க வாயால் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும், அவங்க மட்டும்தான் சம்பாரித்து கோடி 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 கோடியாக கொட்டி அவங்க சுக்காட்டில் கொண்டு புதைக்கணும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இதிலே நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவங்க அடுத்தவங்க நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் அடுத்தவங்க முன்னேறக்கூடாது, அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறணும். நல்லா அவங்க சொல்கிறாங்க, அவங்க வாயாலே நல்லா புரிஞ்சுக்குங்க மக்களே. இதுக்கு மேலும் நீங்கள் இதுக்கு மேலாவது திருந்துங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது திருந்துங்க. நீங்கள் இதுக்கு மேலேயாவது இதோட நம்ம முன்னேற்றம் நம்ம விஜயதாஸ் சார் தான் இல்லை, இன்னும் வேறு யாராவது கூட 3வது திருமுகம் வரணும். விஜய் சாரும் ஒரு நல்லவர் தான். நீங்கள் பார்த்து நிதானித்து இனிமேலுக்காவது ஏமாறாதீங்க, ஏமாந்துடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி இருந்தவங்கெல்லாம் உண்மையாலுமே நல்லவங்க தான். இப்போ இருக்கிறவங்க அவங்க துவக்கொள்ள அள்ளி அவங்க வயிற்றில் கொட்டிக்கணும்னு பார்க்குறாங்க. எப்படா விஜய் வந்துட்டான், நம்மளால் இதெல்லாம் சம்பாரித்து கொட்டிக்க முடியலேன்னு ரொம்ப 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 வவுத்தரித்து கொண்டு போகிறாங்க. இதிலே நல்லா புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் தயவு செஞ்சு இனிமேலுக்கு ஏமாந்துடாதீங்க. நான் அதுதான் சொல்லுவேன். ஏன்னா அம்மா இருந்தாங்க, அவங்க நல்லது செஞ்சாங்க. எம்ஜிஆர் சார் இருந்தார், அவர் நல்லது செஞ்சார் நாட்டுக்கு. இவங்கெல்லாம் கொள்ளடிக்கிற கூட்டம். தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. இப்போ எப்படி நல்லவரை தேர்ந்தெடுத்தீங்களோ அதுமாரி நீடிக்கும் நிலைக்கணும். என்னுடைய நன்றி. வணக்கம். உங்களுக்கு கோடான கோடி நன்றி.